வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட மெடிக்கல் சர்வீஸ் ரெக்குயர்மெண்ட் போர்டு வந்து பார்த்தீங்கன்னா நர்சிங் அசிஸ்டன்ட் கிரேட் 2 இந்த போஸ்ட்டுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த நோட்டிஃபிகேஷனை பற்றின டீட்டெயில்ஸ் தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நோட்டிஃபிகேஷன் டேட் வந்து பார்த்தீங்கன்னா 19/1/2026. ஸோ இன்றைக்கி தான் வந்து நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. போஸ்ட்டோட நேம் பார்த்தீங்கன்னா நர்சிங் அசிஸ்டன்ட் கிரேட் 2. ஸோ இதுக்கான சேலரி வந்து பார்த்தீங்கன்னா 15,700 58,100 வரைக்கும் இருக்கலான்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா கேட்டகரி வைஸ் உங்களோட வேகன்சி கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ஓவரால் வேகன்சி வந்து பார்த்தீங்கன்னா 999 வேகன்சி கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக இங்கே அப்ளை பண்ணுறதுக்கான ஸ்டார்டிங் டேட் வந்து பார்த்தீங்கன்னா 19/1/2021 8/2/2026 வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து எஸ்சி, எஸ்டி, எஸ்சிஏ ஸோ இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏஜ் லிமிட் கிடையாது. அதர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆல் கேட்டகரிஸ்க்கு 34 கொடுத்துருக்காங்க. இதுவே டிஃப்ரெண்ட் ஏபிள்டு பர்சன் அப்படின்னா அவங்க வந்து 44 கொடுத்துருக்காங்க. இல்லை விடோ அப்படின்னா அவங்களுக்குமே வந்து ஏஜ் லிமிட் கிடையாதுன்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு குவாலிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எஸ்எஸ்எல்சி கம்பல்சரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மஸ்ட் பாசஸ் அ சர்டிஃபிகேட் ஃபார் ஹேவிங் சக்ஸஸ்ஃபுல்லி கம்ப்ளீட் த ட்ரைனிங் கோர்ஸ் ஃபார் நர்சிங் அசிஸ்டன்ட்ஸ் இன் எனி ஆஃப் தி கவர்மெண்ட் மெடிக்கல் இன்ஸ்டியூஷன் இன் தி ஸ்டேட். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் கவர்மெண்ட் இன்ஸ்டியூஷனில் நர்சிங் அசிஸ்டன்ட் முடிச்சதுக்கான சர்டிஃபிகேட் இருக்கணும். ஸோ இந்த 2 குவாலிஃபிகேஷன் இருந்தாலே போதும், நீங்கள் இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். இது வந்து நர்சிங் அசிஸ்டன்ட் போஸ்ட் அப்படிங்கிறதுனால இதை வந்து ஜிஎன்எம் நர்சிங் அண்ட் பிஎஸ்சி நர்சிங் முடித்தவங்க இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண முடியாது. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா செலெக்ஷன் ப்ராசஸ்ஸு. இதுக்கு வந்து எக்ஸாம்ஸ் எதுவுமே கிடையாது. இது வந்து உங்களோட 10th மார்க்கோட 40% அண்டு உங்களோட நர்சிங் அசிஸ்டன்ட் சர்டிஃபிகேட்டில் இருக்க மார்க்ஸில் 60%. ஸோ இது ரெண்டுத்தையும் வச்சு கம்பைன் பண்ணி தான் உங்களோட கட் ஆஃபை டிசைட் பண்ணுவாங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா எஸ்சி, எஸ்டி, எஸ்சிஏ, டிஏபி, டிடபிள்யூ ஸோ இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 300ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுவே அதர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 600ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்த ஸ்டேஜில் உங்களுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க்ஸை வந்து கீழே கொடுத்துருக்காங்க. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி அப்ளை பண்ணணுன்ற ப்ரொசீஜர்ஸ் கீழே கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த எக்ஸாம்க்கு எப்படி அப்ளை பண்ணலான்ற டீட்டெயில்ஸை பற்றி பார்க்கலாம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் வீடியோ ஒரு லைக் பண்ணிக்கோங்க.